ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் NMMSல அடிக்கடி கேட்கிற கேள்வியான மிரர் இமேஜ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க மிரர் இமேஜ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மிரர் இமேஜ்னா என்ன? நம்ம கண்ணாடியில பார்க்கும் பொழுது ரைட் ஹேண்ட் தூக்குனா அதுல லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதே சமயத்துல லெஃப்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணா அதுல ரைட் ஹேண்ட் ரைஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு தமிழ்ல இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இடது கை தூக்குனா வலது கையாவும், வலது கையை தூக்குனா இடது கையாவும் மாறி மாறி தெரியறதால இதுக்கு பேர் இடவள மாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல லேட்டரல் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம இப்ப இந்த மிரர் இமேஜ் எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறது, அதுக்கு மிரர் வேணுமா அப்படின்னு கேக்குறீங்களா? அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. வாங்க எப்படி ஈஸியா கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மிரர் இமேஜ் ஆஃப் அரைஸ், அதாவது ARISE இந்த வேர்டோட மிரர் இமேஜ் நமக்கு வேணும். டீச்சர், அப்ப மிரர் எங்க வச்சு பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறீங்க. தேவையே கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க கொடுத்திருக்கிற இந்த ARISE அப்படிங்கிற வேர்டை என்ன பண்ணுங்க, ஒரு பேப்பர்ல எழுதுங்க. நீங்க எக்ஸாம்ல என்ன செய்யுங்க, உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும் பொழுது லாஸ்ட்ல சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாக்குறதுக்காக பின்னாடி ஒரு பிளாங்கா ஒரு பேஜ் இருக்கும். அந்த பேஜ்ல என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி எழுதிக்குங்க. நல்ல டார்க்கா எழுதிக்குங்க. நான் இப்ப உங்களுக்கு இங்க பேப்பர்ல எழுதியிருக்கேன் ARISE எழுதியிருக்கேன் இல்லையா? இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் நல்லா டார்க்கா எழுதிக்கங்க. எழுதுனதுக்கு அப்புறம் என்ன செய்யுங்க, அது அழகா என்ன பண்ணுங்க, திருப்பி பார்க்கணும். இந்த மாதிரி என்ன பண்ணுங்க, இந்த பேப்பரை நான் எப்படி திருப்புறேன்னு பாருங்க. இந்த பேப்பரை இப்படி திருப்புங்க. திருப்பினோன்னு பாத்தீங்கன்னா இதோட பின்னாடி பக்கம் என்ன விழுந்திருக்கும்னா, அந்த முன்பக்கம் எழுதுனதோட அச்சு இங்க விழுந்திருக்கும். இது எப்படி இருக்குன்னு பாருங்க. இது அப்படியே இங்க நம்ம எழுதிக்கலாம். சரியா? இதோ நான் அதை பார்த்துதான் இந்த போர்ட்ல எழுதுறேன். இ அப்புறம் எஸ் எப்படி எழுதியிருக்கு, இந்த மாதிரி எழுதியிருக்கு. அடுத்தது ஐ இந்த மாதிரி எழுதியிருக்கு. ஆர் இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஏ இந்த மாதிரி எழுதியிருக்கு. சோ இப்ப இந்த மாதிரி இங்க ஆன்சர்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஏல இருக்கா? இல்ல. பில இருக்கா? இல்ல. சில இருக்கா? சில பாருங்க இ கரெக்டா இருக்கு. ஆனா எஸ் மாறி இருக்கு. சோ சியும் கிடையாது. இப்ப டி பாருங்க, செக் பண்ணுங்க. இந்த பொசிஷன் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு, இதுவும் கரெக்டா இருக்கு. சோ அரைஸ் அப்படிங்கறதோடைய மிரர் இமேஜ் இதுதான். சோ டிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அதே மாதிரி மிரர் இமேஜ் ஆஃப் இந்த ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இப்ப அதையும் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி பேப்பர்ல வரைஞ்சாச்சு. இதே மாதிரி பேப்பர்ல வரைஞ்சிருக்கோமா? நீங்களும் என்ன செய்யுங்க, உங்க கொஸ்டின் பேப்பர்ல பேக் சைட்ல இது மாதிரி நல்லா அழகா பளிச்சுன்னு வரைஞ்சுக்கங்க. வரைஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு சொன்னேன், இது அழகா என்ன செய்யணும், திருப்பணும். நோட்டை திருப்புற மாதிரி, புக்கை திருப்புற மாதிரி இப்படி திருப்பணும். திருப்பியாச்சா? திருப்பின உடனே இந்த படத்தை கீழே என்ன செய்யுங்க, வரைஞ்சுக்குங்க. போட்டுட்டோம். எந்த சைடு வந்திருக்கு, இப்படி போயிருக்கு. அதுக்கப்புறம் ஆரோ மார்க் மேல இருந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 ரவுண்ட்ஸ், 1 2 3 ரவுண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்க சைட்ல இது வந்திருக்கு. இந்த மாதிரி பிக்சர் இங்க எங்க இருக்கு பாருங்க. சோ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஏலயே இதே மாதிரியான பிக்சர் இருக்கு. சோ அப்ப கரெக்டான ஆன்சர் எது? ஏ. ஓகேயா? இப்ப அடுத்தது பாருங்க, மிரர் இமேஜ் ஆஃப் NMMS. NMMSக்கு மிரர் இமேஜ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்ம எழுதுற எக்ஸாம். சோ இப்ப NMMS அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை பேப்பர்ல எழுதிக்கலாம். நான் உங்களுக்காக இங்க எழுதியிருக்கேன் NMMS எழுதிட்டோம். எழுதுனதுக்கு அதுக்கப்புறம் என்ன செய்ய சொன்னேன், இத பேப்பரை பின்னாடி பக்கம் திருப்பணும் இல்லையா? எப்படி வேணாலும் திருப்பலாம். நீங்க இப்படி திருப்பினாலும் ஓகே, இல்லாட்டினா டீச்சர் இல்ல டீச்சர் நான் இப்படிதான் திருப்புவேன் அப்படின்னாலும் இப்படி கரெக்டா பாத்துக்கோங்க, பொசிஷன் பாத்துக்கோங்க. இந்த பக்கம் திருப்பணும். சரியா? புக்கை திருப்புற மாதிரி, நோட்டை திருப்புற மாதிரி திருப்பணும். திருப்பினதுக்கு அப்புறம் என்ன இங்க பதிஞ்சிருக்குன்னு பாருங்க. அதை அப்படியே கீழே எடுத்து எழுதுங்க. நான் அப்படியே கீழே எடுத்து எழுதுறேன். கவனமா எழுதணும். கொஞ்சோண்டு மாறினா கூட என்ன ஆயிடும், தப்பாயிடும். சோ கரெக்டா நம்ம இதே மாதிரி இங்க எழுதியிருக்கேன் பாத்துக்கோங்க. இது இப்ப எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. ஏல இருக்கா? இல்ல. சரியா? பில இருக்கா? ஒன்னொன்னா பாத்துக்கிட்டே வாங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகே, செகண்ட் லெட்டர் ஓகே, தேர்ட் லெட்டர் ஓகே, ஃபோர்த் லெட்டரும் ஓகே. அப்ப பி தான் கரெக்டான ஆன்சர். சி கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. சியும் தப்பு, டியும் தப்பு. ஓகேயா? இப்ப அடுத்தது 4th ஒன், மிரர் இமேஜ் ஆஃப்
5 9 2 3 4 நம்பர்ஸ் கூட இது மாதிரி கொடுப்பாங்க. அதனால நம்பர்ஸ் எழுதிக்குங்க. அதே சேம் மெத்தட் தான். நம்பர் கூட என்ன பண்ணணும், பேப்பர்ல நல்லா பளிச்சுன்னு எழுதிக்குங்க. எழுதிட்டு என்ன செய்யணும், பின்னாடி பக்கம் திருப்பணும். பின்னாடி பக்கம் திருப்பிட்டோம். திருப்பின உடனே அதனுடைய அச்சு இங்க எழுதி விழுந்திருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க எழுதுங்க. எப்படி வந்திருக்கோ அதே மாதிரி எழுதணும். 4 3 எந்த பக்கம் வந்திருக்குன்னு பாருங்க, இப்படி வந்திருக்கு. அடுத்தது 2 பாருங்க எப்படி வந்திருக்கு, சரியா? அடுத்தது 9, அடுத்தது 5 எப்படி வந்திருக்கு பாத்துக்கோங்க. இதே மாதிரி எழுதணும், மாத்திடக்கூடாது, சரியா? இப்ப எழுதிட்டோம். ஆப்ஷன்ல எங்க இருக்குன்னு பாருங்க, ஏல இருக்கா செக் பண்ணுங்க. 4 3 என்ன ஆயிடுச்சு, நேரா எழுதியிருக்காங்க. சோ ஆப்ஷன் ஏ கிடையாது. பில வரல, சில மேட்ச் ஆகுதா பாருங்க. சில 4 மேட்ச் ஆயிடுச்சு, 3 மேட்ச் ஆயிடுச்சு, 2 மேட்ச் ஆயிடுச்சு, இந்த 9 மேட்ச் ஆயிடுச்சு, 5 மேட்ச் ஆயிடுச்சு. சோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். இப்ப அடுத்தது இங்க என்ன சொல்லிருக்கோம் பாருங்க, 5வதுல மிரர் இமேஜ் ஆஃப் பிரதர், BROTHER. இதுக்கு நீங்க என்ன செய்யுங்க, மிரர் இமேஜ் என்ன வரும்னு கண்டுபிடிங்க. ஆப்ஷன் ஏவா இல்ல பியா இல்ல சியா இல்ல டியா அப்படிங்கறத கண்டுபிடிச்சு எனக்கு என்ன பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஈஸியா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு தடவை சொல்றேன், மிரர் இமேஜ் அப்படின்னா என்ன செய்யுங்க, உங்க கொஸ்டின் பேப்பர்ல லாஸ்ட் பேஜ்ல என்ன கொஸ்டின் இருக்கோ அதை நல்லா அழுத்தமா எழுதிக்கிட்டு என்ன செய்யணும், பின்னாடி பக்கம் இப்படி திருப்பணும். திருப்பிட்டு அங்க உங்களுக்கு அச்சு விழுந்திருக்கும். அதுதான் சரியான ஆன்சர். உங்களுக்கு எந்த ஆப்ஷன்ல வருதுன்னு பார்த்துட்டு அதை டிக் பண்ணுங்க, சரியா? நல்லா கவனிக்கணும், எப்படி திருப்பணுங்கிறத மட்டும் பாத்துக்கோங்க. இப்படி புக்கை திருப்புற மாதிரி திருப்பணும். மறந்து போய் இப்படி இருக்கிறத என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி தலைகீழ திருப்பிடக்கூடாது, சரியா? ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா அடுத்த வீடியோவை சந்திப்போம். தேங்க்யூ.